வணக்கம். இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். அது வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதை யூஸ் பண்ணி தான் நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நார்மல் சுடிதாரோட பேட்டர்ன். இதை வச்சு நம்ம பிரின்சஸ் கட் எப்படி பேட்டர்ன் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம கிளாத் வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கிறதுக்கான இதுதான். இது மாதிரி தான் ஒரு பேப்பர் வச்சு தான் ஆன் ஃபோல்டில் இருக்க துணிக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட இன்னர் நெக். இது 2.25 போக மீதம் இருக்கிறது தான் நம்மளோட ஷோல்டர் வித். இந்த ஷோல்டர் வித் எடுத்துங்க. இதில் இருந்துட்டு இதில் பாதி அளவு தான் என்னோடது வந்து 5 இருக்குது. 5ல் 2.5. அதுலேருந்து நம்ம வந்து பஸ் பாயிண்ட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது வந்து எனக்கு வந்து 11. இது ஒரு பாயிண்ட் பண்ணிங்க இந்த இதில். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோல் டெப்த்து அது பார்த்துக்கிறோம். இது வந்து 7 இருக்குது. இந்த 7ல் பாதி. இதுதான் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட் லைனோட தொடக்கம். இதுலேருந்து நீங்கள் வந்து 3.5ங்கிறத 4 கூட வச்சுக்கலாம். அரை ப்ளஸ் அரை இது பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. 4 வச்சுக்கிட்டு அதில் இறங்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளோட பிரின்சஸ் கட் லைன் தொடங்குறது. அந்த பாயிண்ட் இது. இங்கே வந்து இந்த பஸ் பாயிண்ட் இது. இதுலேருந்து இந்த 3.5 பாதி வர்றதை இந்த பஸ் பாயிண்ட்லேருந்து இதுலேயும் இந்த 3.5லேருந்து நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அந்த 3.5 இதில் எடுத்துக்கிறோம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். 3.5க்கு மேலே போக வேணாம். 3 இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும். அந்த பிரின்சஸ் கட் இதுக்கு தொடங்குறதுக்கு இந்த இது வர்றது. இந்த இதுலேருந்து இதை வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எல்லாமே இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். அதை தெரியறதுக்காக நான் இதில் போட்டிருக்கேன், ஸ்கெட்சில் போட்டிருக்கேன். இது வந்து 3.5 வச்சது வந்து நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி 3.5 விட ஜாஸ்தியாகக்கூடாது. 3 கூட இதில் வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும் இன்னுன்ற மாதிரி. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது மாதிரி தனித்தனி பீஸ் வந்துடும். இது வந்து நம்ம துணியில் போடும்பொழுது இந்த பீஸ் வந்து ஆன் ஃபோல்டர் போட்டு கட் பண்ணணும். இது வந்து ஆன் ஃபோல்ட் கிடையாது. இதுக்கு வந்து இது 1/4 இன்ச் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் இதுக்காக கிளாத்தில் எடுக்கும்பொழுது எடுத்துக்கணும். இதுக்கும் இந்த பக்கம் வந்து இதில் 1/4 இன்ச் எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு கட்டு வருதுன்னா அதில் வந்து 1/4 இன்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ணிக்கணுன்ற மாதிரி துணியில். இப்போ துணியை ஆன் ஃபோல்டில் நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி ஆன் ஃபோல்டில் மடிச்சிட்டு இந்த பேட்டர்ன் கட் பண்ண பேட்டர்னை இப்படி வச்சு நம்ம ட்ராயிங் போட்டுக்கணும். இந்த ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச் எடுக்கணும். இதுக்கு பிறகு நம்ம இன்ச் டேப்பில் வந்து 1/4 இன்ச் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அதை 1/4 இன்ச் எடுத்துக்கணும். அந்த இதில் இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச் கேப் போட்டதில் அதோ மார்க்கரில் லைன் போட்டுட்டோம். இந்த இடத்துக்கு வந்து 1/4 இன்ச் தேவையில்லை. இதுக்கு இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோன்றதுனால இந்த இடத்துக்கு தான் தேவை. இப்போ வந்து இந்த அடுத்த லைன் இந்த 1/4 இன்ச் விட்டதில் நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு 2 பீஸ் தேவைப்படும். இது ஆன் ஃபோல்ட் தேவையில்லை. இது டேரக்டாக இப்போ நம்ம இந்த ட்ராயிங் போட்டோம். இது வரைக்கும் இது ஒட்டின மாதிரி போட்டுட்டு இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ். இது நம்ம அந்த இதோட சென்டர் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்காக இது 1/4 இன்ச் போட்டிருக்கோம். இந்த சைடு தேவையில்லை, இந்த சைடு மட்டும். இப்போ அது கட் பண்ணிடலாம்.
இது நம்ம ஆன் ஃபோல்டில் கட் பண்ணது. இது வந்து 2 பீஸ் கட் பண்ணது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சிடணும். இது மாதிரி ஒரு பீஸ். இது வந்து ரைட் சைடு அது மாதிரிலாம் இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து தொடங்கி அதை நம்ம பின் போட்டுக்கணும். இது கரெக்டாக பின்ன போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் கரெக்டாக வரும். இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரைட் சைடு வச்சு பின் போட்டுட்டோம். அது மாதிரி இந்த சைடையும் வச்சு பின் போட்டுக்கணும். இது மாதிரி 2 சைடும் நம்ம இப்போ பின் போட்டோம். இந்த பக்கம் தான் இதை தைக்கணும். தைச்சிட்டு அப்புறம் அப்படி டர்ன் பண்ணணும். எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பின் பண்ணிட்டோம். இதை வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது மாதிரி தைச்சிட்டோம். இதை வந்து இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் வந்து போடும்பொழுது என்னென்னா இந்த பக்கம் எந்த பக்கம் இது வந்து மடிச்சிருக்கோ அந்த சைடு அது மேலே தான் அந்த டாப் ஸ்டிச் வரணும். அப்படி போடும்போது தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது இப்போ வந்து டாப் ஸ்டிச் போடணும். இதை நம்ம டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மாதிரி தான் பிரின்சஸ் கட் ஜாயினிங் பண்ணணும். நெக்கு வந்துட்டு நம்ம விருப்பப்பட்ட நெக்கை வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம போட் நெக் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம போட் நெக்கை பேப்பர் ஃபியூஷனில் எப்படி ட்ராயிங் பண்ணலான்னு பார்க்கலாம். பேப்பர் ஃபியூஷனை இது மாதிரி இருக்கிறத ஆன் ஃபோல்டில் மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இது போட் நெக்குன்றதுனால நம்மளோட இன்னர் நெக்கை விட 1.5 இன்ச் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதுக்கு என்னோடது 2.25 அப்படின்னா அதை விட ஜாஸ்தினா 4.25 அது மாதிரி வருது. 4.25 வச்சுக்கணும். எப்பொழுதுமே விட 1.5 இன்ச் ஜாஸ்தி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட டெப்த் வந்து நெக் டெப்த் வந்து 7 இருக்கும். 7 வந்து இதில் நம்ம வந்து 3.5 3 வச்சுக்கலாம். இந்த இதுக்கு இதெல்லாம் ஒரு லைன் போட்டுடலாம். எப்பொழுதும் எல்லா நெக்குக்கும் எடுக்கிற மாதிரி தான். இதுவும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு. நம்ம வந்து பொதுவாக யூனெக்குக்கெலாம் வரும்பொழுது இதுலேருந்து தொடங்கி இது வரைக்கும் அந்த இதை வைப்போம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ராயிங் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு இப்போ போட் நெக்குன்றதுனால இது ஒரு 1 இன்ச் முன்னாடி நம்ம இப்படி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வோட இது வந்து இந்த இடத்துட்ட முடிகிற மாதிரி இப்படி முடியும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக அது போட் மாதிரியே வரும்ன்றதுக்காக இது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழேயும் ஒரு 1 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம்.
கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த போட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி துணியில் வச்சு நம்ம அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அயன் பண்ணதை 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை மடித்து வச்சு நம்ம இப்போ தச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்கை வந்து எப்படி சுடிதாரில் வச்சு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த நெக்கை வந்து மடிச்சுட்டு சென்டரில் ஒரு வீணாச்சு. அது மாதிரி சுடிதாரையும் மடிச்சுட்டு சென்டரில் ஒரு வீணாச்சு போட்டுருவோம். இது வந்து சுடிதாரோட ரைட் சைடு, இது வந்து நெக்கோட ரைட் சைடு. ரெண்டு ரைட் சைடும் வீணாச்சு நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இப்போ நம்ம தச்சுட்டோம். அந்த நெக் லைனை பின் எடுத்துட்டு இந்த பேப்பர் ஃபிஷ்னை ஒட்டின மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு மாதிரி போடணும். அப்போ தான் நம்ம அதை திருப்பும்போது கரெக்டாக வரும் அந்த ஷேப். இதை நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். கார்டிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி பண்ணணுன்றதை நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துங்க. இது வந்துட்டு இதுக்கு ஒரு பயாஸ் எடுத்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, இது வந்து இந்த ஃபுட்ரு வந்து மாற்றிக்கணும். இதை எடுத்துகிட்டு இது வந்து ஜிப்பர் ஃபுட்ரு. இதை வந்து நம்ம போட்டுக்கணும். இது கார்டிங்க்கு வந்து ஒன் சைடு ஃபுட்ரு தாங்கிறதுனால இதுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கார்டிங் த்ரெட்டு வச்சு இப்படி வச்சு இது மாதிரி வச்சுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ஒட்டின மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியது. இந்த ரா எட்ஜஸ் எல்லாமும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மல் ஃபுட்ரே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதுக்கு. அது மாதிரி நான் இப்போ மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கார்டிங் வந்து நம்ம ரா எட்ஜஸ் எல்லாமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை திரும்ப அடுத்தது பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து இந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்கிற சைடு அதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம கார்டிங் வச்சு போட் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். போட்டேன் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி வந்து கிளாத்தில் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு இது வந்து நெக் இல்லாமல் நீங்கள் நார்மல் எல்லா சுடிதாரும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். அதோட பேக் சைடும் எல்லா சுடிதார் மாதிரி தான், ஸ்லீவ் எல்லாமே அதே மாதிரி தான். இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் இது பிரின்சஸ் கட் எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துருக்கோம். நம்ம வந்து பிரின்சஸ் கட்டை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து எப்படி அதை கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்லைன்லாம் பேக் சைடு வந்து எப்பொழுதும் போல் நார்மலாக பேட்டர்னில் இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடை ஆன் ஃபோல்டில் மடித்து வச்சுக்கணும். பேக் சைடும் ஆன் ஃபோல்டில் தான் இருக்கணும் அந்த கிளாத்தும் நெக்லைன் கட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி இதை வச்சு இப்படி இந்த இடத்துலேருந்து இதை ட்ராயிங் போட்டுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பயாஸ் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுடிதாரோட பேக் சைடு நெக்கு வந்து எப்படி பயாஸ் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணுறதுன்றத அது மாதிரி நான் பண்ணினேன். இதுக்கு முந்தின வீடியோவில் பயாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டும் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் இதில் வந்து நான் இந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். இதுதான் அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எட்ஜ் எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னென்னா, இதை நான் வந்து முக்கால் ஸ்லீவுக்கானது கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஸ்லீவ் கட் பண்ணிங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம 2.5 இன்ச் அது மாதிரில கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவு உள்ளது. இதை வந்து எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவோட ராங் சைடில் தான் நம்ம வந்துட்டு இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். இதை அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதை வந்து நம்ம ராங் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இதை வந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை இப்போது இதை நம்ம வந்து இப்படி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதை ரைட் சைடு இப்படி மடிச்சுக்கிறோம். ரைட் சைடு மடித்து இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நம்மளோட பாட்டம் வந்து எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் கூட நம்ம இந்த ஸ்லீவ் எட்ஜை வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் பட்டி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு வந்து இதோட சென்டரில் வந்துட்டு ஒரு இது மாதிரியான ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து எப்படி பட்டன் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து இது 2.5 இன்ச் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த லென்த் வந்து 7 இன்ச் அது மாதிரி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். இதை மடித்து இது மாதிரி வச்சிங்க. இதை நம்ம இப்போ திருப்பிக்கணும். அந்த இதை எடுத்துட்டு இப்போ வந்துட்டு இதை எப்படி நம்ம திருப்பிட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணலாம். இது மாதிரி வச்சுட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம நாடாலாம் கோக்கிறதுக்காக, பேண்ட்டோட நாடா அதெல்லாம் கோக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் அந்த இது. அது மாதிரி இதில் எடுத்து நான் இப்படி திருப்பிட்டேன். இதை வந்து ஒரு 11 ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு, இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இதை நம்ம வந்து இப்போ திருப்பிட்டோம். இதை வந்து இந்த எட்ஜெலாம் நம்மளுக்கு ஷார்ப்பாக வரணும்னா இது மாதிரி ஒரு நீடில் விட்டு இந்த இடத்த நம்ம கொஞ்சம் இப்படி உள்ளால பண்ணிட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக வந்துடும். இந்த இடத்த இது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும், நல்லா ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த 11 ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த பீஸை 11 ஸ்டிச் போட்டுட்டோம். இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இது ஸ்லீவோட ராங் சைடில் எடுத்து இப்படி வந்து சமமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதை ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ஒரு மார்க் பண்ணிங்க இந்த இடத்துல. இதில் வந்து நான் ஒரு 2.5 இன்ச் அது மாதிரி அதுலேருந்து தொடங்குற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் விருப்பப்படுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த இது போகிறத இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே ஒரு பின் பண்ணிக்கிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இதை பின் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே வரணும். இது ராங் சைடு, இது ஃபஸ்ட்டு தொடங்குறது. அதே மாதிரி இங்கே ரைட் சைடுலேயும் இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இதில் வந்து நம்ம ஒரு பட்டன் வந்து இது மாதிரி வச்சு ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது மாதிரி நிறையா ஷோ பட்டன் நம்ம கிடைக்கும், அப்படி கூட நான் இங்கே வாங்கி வச்சுக்கலாம். இந்த இது வந்து நான் இந்த கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே அடுத்த ஸ்லீவையும் இப்போ எப்படின்னு ரெடி பண்ணுறதப்பா.
இப்போ நம்ம ஸ்லீவ் எட்ஜெலாம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சுடிதாரோட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா அது இதில் வந்து இந்த ரைட் சைடும் இது வந்து இந்த ரைட் சைடு இதில் வந்து சென்டரில் வந்து வி நாச் போட்டுக்கலாம். அந்த இதில் வி நாச் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு இது மாதிரி இப்படி கிளாத்தோட ரைட் சைடு இந்த ஸ்லீவோட ரைட் சைடு ரெண்டும் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு பின் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தொடங்கிக்கலாம். இதுலேருந்து ஃபுல்லாக பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ அடுத்தது ஹிப் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பேக் சைடு எடுத்து இதை வந்து பேக் சைடு எடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த ஸ்லிட் வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த இது இப்போ இது வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது நான் வந்து சைட் ஸ்லிட் வந்து தைக்க போகிறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் அதை கிளியராக எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை காட்டியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் ஈவனாக கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சைட் ஸ்லிட் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்லிட் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பேஸ் வந்துட்டு இதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி அடுத்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இதில் ஒரு ஸ்டிச் இந்த எட்ஜில் நம்ம இப்போ பிரின்சஸ் கட் சுடிதார் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்லேருந்து பிரின்சஸ் கட் எப்படி பேட்டர்ன் போடுறது, அதுக்கப்புறம் அதை பிரின்சஸ் கட் பண்ணி எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்றது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.